ஒரு சர்ச்சில் வந்து நீங்கள் ஒரு 20 பேர் பாடுறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆள் வந்து எந்த கூட்டம் நடந்தாலும் நான் தான் பாடுவேன். சில பேர் மைக்கை வந்து குத்தையை கெடுத்துருப்பாங்க. வேற யாருமே அதை தொட்டக்கூடாது, அந்த மைக்கில் நான் மட்டும்தான் இருக்கணும். அப்படி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் சில பேருக்குள்ள இருக்கும். மற்ற யாரையுமே பாட மாட்டாங்க. சில பேர் எப்படின்னா, நான் இந்த சர்ச்சில் 20 வருஷமா பாடிட்டு இருக்கேன், நீ என்ன நேற்றுக்கு வந்தது, நீ என்ன பாட போற, இப்போ பின்னாடி போ அப்படின்னு விரட்டுறது. அப்போ இதில் சீனியாரிட்டி வேற. அப்போ அதில் ஒரு போட்டி. நீ சீனியர், நான் ஜூனியர், நான் சூப்பர் சீனியர், நான் இன்டர்மீடியேட். இந்த மாதிரி நடுவில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ என்ன நடுவில் வந்து நீ என்ன பண்ணுற, யூ ட்ரைங் டு அப்சர்வ் மீ, அன்சர்வ் மீ. என்ன வந்து நீ என் பதவியை, என் பட்டத்தை நீ எடுக்க வந்துட்டியா? இது ஒரு போட்டி, இது ஒரு பொறாமை. ஆக மொத்தம் நம்ம யாரும் இங்கே பெர்மனண்டா இருக்க போறதில்ல. நாம இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் நமக்காக எல்லாம் பாட போறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ண, விட்டு கொடுக்கணும். அட விடுப்பா, நான் மைக்கில் பாடினா மைக்கில் பாடாட்டி என்ன, இன்னைக்கு நான் மைக்கில் பாடுறேன், நாளைக்கு நான் கிரௌட்ல இருந்து பாட போறேன். நம்ம ஆராதிக்கிறதும் துதிக்கிறதும் மகிமைப்படுத்துறதும் யாருக்கு? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தான். சில பேர் 4 பேர் ஒன்னா சேர்ந்து பாடினா கேட்கறவங்களுக்கு யார் வாய்ஸ் யார் பாடுறாங்கன்னே தெரியாது, எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆயிரும். ஏன் முகம் தெரியணும், ஏன் சத்தம் கேட்கணும், ஏன் இடம் வந்து எஸ்டாப்ளிஷ்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள். அது மாதிரி மியூசிஷியன்ஸ்குள்ள சில தடவை இந்த மாதிரி போட்டிலாம் வந்துடும். நான் தான் வாசிப்பேன், எதுவாக இருந்தாலும் நான் தான். அந்த இடத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு பிளே ஆல் த டைம். டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி சில சீனியாரிட்டி அல்லது சுப்பீரியாரிட்டி எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இது என்ன செய்யணும்னா டிஸ்டென்ஷனை உள்ள கொண்டு வந்துடும். அந்த டீம் வந்து ஒரு மனமாக வேலை செய்ய முடியாம ஒரு மாதிரி கலகத்தின் ஆவி, ஒரு விதமாக சண்டை, ஒன்னதான் வர்ஷிப்லாம் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் தாங்களே இருந்து எல்லாத்தையும் தாங்களே செஞ்சு முடிச்சு யாருக்குமே சான்ஸ் கொடுக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது God will not be pleased.